ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வில்லேஜ் வில்லியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோள விவசாயத்தை பற்றி தாங்க. சோள விவசாயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. அதில் எனக்கு தெரிஞ்சதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னா சோள விதைகள் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவிலலாம் பாய்நீர் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுதான் நல்லா கண் தெளிவாக இருக்கும், நமக்கு கருதும் நல்லா வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்குவாங்க. இந்த விதைகள் எங்கள் அக்கா வீட்டில் போட்டிருந்த விதைகள் கொண்டாந்து காய வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா திருப்பி மறுபடியும் ஏதாவது விவசாயம் செய்யும் போது அதில் விதைச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் நல்லா காய வச்ச விதைகளை தாங்க நாங்கள் இப்படி போட்டு சும்மா ஒரு இதுக்காக வீட்டு யூஸ்க்காக நாங்கள் போட்டிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க. ஒவ்வொரு செடியிலையுமே பார்த்திங்கன்னா ரெண்டு கருது வச்சுருந்துச்சு. அதாவது எப்படின்னா நாங்கள் எந்த பராமரிப்புமே பண்ணலை, அதாவது அந்த வரப்பு ஓரத்தில் தான் போட்டிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வெறும் தண்ணி மட்டும்தாங்க பாய்ச்சிருந்தோம். பட் ஆனால் நல்லாவே இருந்தது. கருதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னென்னா சோள விவசாயத்தை பற்றி. இப்போல்லாம் சோளம் போட்டோம் அப்படின்னா நல்லாவே வரதில்லைங்க எங்கள் ஊரில். அந்த விதைகள் ரொம்ப கலப்பிடம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால அது நல்லாவே இருக்காது. இந்த புல் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா பூச்சி அரிச்சது போல் இருக்கும். அந்த கண் முளைச்சி வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா பூச்சிகள் தாக்கிரும். அந்த கண்ணும் பார்த்திங்கன்னா நான் வளர்ந்து ஒரு செழிப்பாக இல்லாமல் இருக்கும். நம்ம ஏக்கர் கணக்கில் போட்டிருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு நஷ்டத்தில் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே போட்டிருந்து ரொம்ப நஷ்டம் ஆகிட்டு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா இது மாதிரி விதைகள் வாங்கி நம்மளே நல்லா காய வச்சு நல்லா சூப்பராக காய வச்சு அந்த கரெக்டான பருவத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஏக்கரில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கூட நல்லா வந்துருச்சு அப்படின்னா நிறைய ஏக்கரில் போடலாம். ஒருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பாய்நீர் அப்படிங்கும்போது அந்த விதைகள் பார்க்கும்போதே மருந்து கலந்து தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா சீக்கிரம் கண் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 4 நாள்லேயே கண் இந்த மக்காசோள கண்ணுலாம் முளைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இனி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் யோசிப்பாங்க எல்லாருமே. ஏன்னா முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய லாபம் ஈட்டுன்னு தானே பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் யோசிப்பாங்க. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோளம் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சுங்க. நம்ம என்ன தான் விவசாயம் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா சோள விவசாயம் பண்ணியிருந்தால் கூட இப்படி வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. நல்லா இருந்தது. ஒவ்வொரு செடியிலையுமே பார்த்திங்கன்னா கருது ரெண்டு வச்சுருந்தது. ஸோ நான் அதை உடச்சிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வளர்ந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம விதைகளே வாங்கி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய விதைகளே காய வச்சுட்டு இது மாதிரி போடுறது சூப்பராக இருக்கும். செலவே இருக்காது. மருந்து அடிக்க வேண்டியது கிடையாது, உரம் போட வேண்டியது கிடையாது. தண்ணி மட்டும் பாய்ச்சினா போதும். இதுக்கு நாங்கள் அப்படி தாங்க பண்ணியிருந்தோம், எதுக்குமே போடலை. பட் இந்த கடலைக்கு உரம் போட்டிருந்தோம் கூட அது மட்டும் சார்ந்திருக்கும். ஸோ நல்லா இருந்தது. ஸோ அந்த வீடியோ மற்ற எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.